here for a grand opening of our Child Development Center. Might look like a small center, but it's a large step for the city. I'd like to thank our chief guest, Padma Shri, Dr. Ramani, Mr. Gautaman. I think, this entire program is only because of Dr. Ramani. A year ago, he invited me. Shankara had opened a center for babies and children who had developmental issues and eye screening for them. That was the first time I actually thought maybe we should look into this matter and what is Coimbatore doing for its citizens? What are we doing for our children? What are we doing for our children with special abilities or mild intellectual disabilities? ஸோ அப்போ பார்க்க போகும்போது எங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸ் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோயம்புத்தூரில் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சென்டர் இல்லைங்க ஃபார் ஐ. எஸ், சங்கரா ஹஸ் டன் சம்திங், பட் நம்மளும் ஏதாவது வி ஷுட் ஹாவ் அன் இன்க்ளூசிவ் சென்டர். அதுதான் ஃபர்ஸ்ட் சீட் எனக்கு. ஸோ ஐ வெண்ட் அண்ட் saw what is actually there in Coimbatore today. போய் பார்த்தா ஜென்யூன்லி எல்லாருமே பிட்ஸ் அண்ட் பீசஸாக பண்ணுறாங்க, ரைட்? ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு வாட் இஸ் அல்டிமேட்லி ஃபார் அ பேரண்ட், ஒரு மதர், ஒரு ஃபாதர், or uncle or aunt, all of you all are parents, right? What do you want for your child? You want your child to reach their 100% full potential. Does not matter whether they are born with disabilities, whether they're 100% born with super abilities, right? What do you want them? You want them to be happy life and be included in society. So that is why நீங்க நினைக்கலாம், why is this center set up in a school? பேசிக்கா நீங்க if you take a child who has special abilities, இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, they go to a center or a school and then they turn them down because what happens? They don't pass the basic tests, right? So என்ன ஆகுது அந்த சைல்டுக்கு? Lifelong they are set back. They are not allowed to be in a regular school. Our main goal is that every child in Coimbatore, irrespective of their disabilities or abilities, should be able to be in a school with other children, grow and be contributing members to our society in Coimbatore. And I think this is our first step in that, to start an inclusive center, multidisciplinary center with occupational therapy, speech therapy and ABA therapy, so that we're able to get our children and give them 100% opportunity to live their most normal lives. Thank you for making it here today, and thank you for this opportunity to take this message out. Dr. Ramani would request you to say a few words, kind words. வணக்கங்க. இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இதை நீங்கள் தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க நமக்கே தெரியாது, பிறக்கும் பொழுதே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அந்த குழந்தைங்க. அதை நம்ம மைல்ஸ்டோன் டிலேன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை இந்த ஏஜில் இது செய்யணும், இந்த ஏஜில் பேசணும், இந்த ஏஜில் எல்லாரையும் பார்க்கணும், இந்த ஏஜில் நடக்கணும்லாம் இருக்கிறது டிலே ஆகிறதுக்கு there are certain anomalies, சில ப்ராப்ளம் இருக்கு. முதல்ல இருந்தது. இப்போ இப்போ ரொம்ப அதை அவேராக இருந்து இதை செக் பண்ணி ஆட்டிசம் எல்லா இடத்துலையும் கேட்டு போய் நிறைய பார்க்குறோம். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வை அமைச்சு கொடுக்கணும்னாக்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு குழந்தைக்கு பண்ணும் பொழுது அடுத்த ஒரு 80-90 இயர்ஸ் ப்ரொடக்டிவ் லைஃப் கொடுக்க முடியும், லாங் ப்ரொடக்டிவ் லைஃப். அது முழுமையாக கொடுக்கணும். நம்மலாம் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல, ஹெல்தி மைண்ட் அண்ட் ஹெல்தி பாடி, போத் ஆர் இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதன் ஃபுல்லாக முழுமையாக வளர்ச்சி பெறணும்னாக்க ஒரு பக்கம் ஒரு ஹெல்தி மைண்ட், நாலேஜ் இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஹெல்தி பாடி இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தா தான் தெரிய ஃபுல்ஃபில்மெண்ட். இங்கே இந்த மைல்ஸ்டோன் டிலே ஆகிற குழந்தைங்களுக்கு, கன்ஜென்ஷனல் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்காக இந்த ஒரு செட்டப் கோயம்புத்தூர் இல்லை. அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ஸ்வாதி அண்ட் தி என்டையர் டீம் ஓவர் ஹியர். இதை எடுத்து பண்ணுறதுக்கு இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். ஓகே, இந்த இனிஷியேட்டிவ்ல இங்கே என்னென்ன பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. தே காட் எக்ஸ்பர்ட்ஸ், அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணும். இது நிறைய பேருக்கு தெரியணும். தட் இஸ் வேர் இன்னைக்கு நீங்கள் பத்திரிகை துறையில் இந்த மாதிரி நல்லா நடக்கிற காரியங்களை, இது ஒரு இண்டிவிஜுவல் பப்ளிசிட்டிக்காக விளம்பரத்துக்காக இல்லை, இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னா நீங்கள் இதை நிறைய குழந்தைங்களுக்கு இது பண்ணணும். படித்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, வந்துடுவாங்க. பட் நிறைய
நீங்கள் ஈவன் கொஞ்சம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸில் கூட நிறைய குழந்தைங்களுக்கு இது ப்ராப்ளம் இருக்குது. அதை முதல்லயே கண்டுபிடிக்கணும். இவங்க சொன்ன மாதிரி காம்ப்ரஹென்சிவாக அந்த குழந்தைங்களுக்கு உண்டான அந்த 3 துறையிலையும் அதுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். கொடுத்து அப்படியே ஸ்கூலில் தட் இஸ் இன்க்ளூசிவ்னஸ். இந்த குழந்தைங்களை பிரித்து வைக்கக்கூடாது. இந்த குழந்தைங்களும் நார்மல் சில்ட்ரனும் சேர்ந்து வரும்பொழுது தான் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அந்த ரிசல்ட் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. இவங்களை சேர்த்தும் பொழுது அவங்க மேலே 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 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லா குழந்தைங்களுக்கும் இரஸ்பெக்டிவ் அவங்க எங்கே இருக்காங்க என்னங்கிறது இல்லாமல் அவங்க என்ன சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்காங்க தெரியாமல் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பக்காவாக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க.